இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் நிறுவனம், ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம், இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம் இதெல்லாம் கூட்டுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு. பொதுக்கழகம்னா பொதுக்கழக அமைப்பானது வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டத்தினால் பொதுக்கழகத்தினை நிறுவுவதே ஆகும். பொதுக்கழக அமைப்பு வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் இயற்றுறது மூலமாக ஒரு பொதுக்கழகம் நிறுவுறது தான் பொதுக்கழகம். எடுத்துக்காட்டு வந்து எல்ஐசி, ஏர் இந்தியா, இந்தியன் ரிசர்வ் வங்கி, மின்சார வாரியம் இதெல்லாம் 3 இருக்குது. அரசு துறையால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள் வந்து அரசாங்கத்துறை நிர்வாகம் பெரும்பாலும் எல்லா நாடுகள்லேயும் பொதுவானதாக இருக்கும். தபால் வங்கி, ரயில்வே, பாதுகாப்பு, கல்வி, அப்புறம் ரயில்வே, துறைமுக அறக்கட்டளை, நீர்ப்பாசன திட்டங்கள். கூட்டுத்துறைனா ஒரு நிறுவன சட்டத்தால் நிர்வகிக்கப்படும். அரசு வந்து பிரதான பங்குதாரராக இருக்கும். எடுத்துக்காட்டு இந்தியன் ஆயில் பெட்ரோனஸ் தனியார் நிறுவனம், இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் நிறுவனம், ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம், இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம். பொதுக்கழகம்னா பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் போட்டு அது மூலயமா பொதுக்கழகம் நிறுவது. எடுத்துக்காட்டு எல்ஐசி, ஏர் இந்தியா, இந்தியன் ரிசர்வ் வங்கி, மின்சார வாரியம் இதெல்லாம். தொழில்களை வகைப்படுத்தல். இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்திய அரசின் 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானத்தின் வாயிலாக அதன் தோற்றத்தை கண்டன. இந்த 1956 தீர்மானமானது தொழில்களை 3 பிரிவுகளாக வகைப்படுத்துகிறது. அரசுக்கே உரிய தொழில்களை 3 பிரிவுகளாக வகைப்படுத்திய தொழில் கொள்கை வந்து 1956. கனரக வாகனங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது அதுதான். 1991 வந்து தனியார் துறைக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்கோம். அது வந்து அந்நிய முதலீட்டை வரவேற்கிறது 1991. அரசுக்கே உரிய சொந்தமான தொழில்கள் வந்து அட்டவணை ஏ. தனியார் துறை தொழில்கள் மாநிலம் தன் முழு பொறுப்பில் தொடங்கும் புதிய அலகுகள் மற்றும் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள் வந்து அட்டவணை பி. மீதமுள்ள தனியார் துறை தொழில்கள் தனியார் துறையில் அட்டவணை சி என குறிப்பிடப்படுகின்றன. அரசுக்கே சொந்தமான தொழில்கள் அட்டவணை ஏ. தனியார் துறை தொழில்கள் மாநிலம் வந்து தன் முழு பொறுப்பில் தொடங்கக்கூடிய அலகுகள் மற்றும் அதற்கு துணை புரியக்கூடிய தொழில்கள் அது அட்டவணை பி. மீதமுள்ள தொழில்கள் தனியார் துறையில் அட்டவணை சியில் குறிப்பிடப்படுகின்றன. பொதுத்துறை பின்வரும் 9 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது.